மாமியாரா மாமியார், புருஷனா புருஷன். இவங்க தான் என்னவோ உலகத்துல இல்லாத அம்மா பிள்ளை மாதிரி, வேற யாரும் இந்த மாதிரி அம்மா பிள்ளை இல்லைன்ற நினப்பு. அம்மா, நான் இனிமே என் புருஷன் வீட்டுக்கு நான் போவே மாட்டேம்மா. ஏண்டி உமா, ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அம்மா, தங்கச்சி சொல்றது கரெக்டு தான். இனிமே உமாவை அவங்க வீட்டுக்கு அனுப்ப தேவையில்ல, நம்மளே வச்சு இங்க பாத்துக்கலாம். சரி உமா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு இரு, நான் அதோ வரேன். உமா, முதல்ல உட்காரு, அப்புறம் பேசலாம். என்னாச்சு, எதுக்கு இப்படி நடந்துக்கிற? பின்ன என்னம்மா, நான் எது கேட்டாலும் எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் வாங்கி தருவேன். எங்கேயாச்சும் வெளில போலான்னு சொன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்ற புராணமே சொல்லிட்டு இருக்காருமா. எனக்கு வெறுப்பா இருக்குமா. எல்லாரும் முதல்ல அப்படிதாம்மா இருப்பாங்க. அதுக்குன்ட்டு புருஷன் வீட்டை விட்டுட்டு நீ வந்துருவியா நீனு? அட போம்மா, என் அண்ணன் நல்லா பாத்துப்பான். ஏம்மா, நீ என்ன பாத்துக்க மாட்டியா? ஏம்மா, என்னதான் இருந்தாலும் புருஷன் வீட்டுல இருக்கிறதாம்மா உனக்கு கௌரவம். இன்னைக்கு உங்க அண்ணன் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுவான், நாளைக்கு அவனுக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டா அதை உன்னை கண்டு கூட மாட்டான். இது உனக்கு தேவையா? ஏன் அண்ணன் அப்படிலாம் கிடையாது. சரி இரு, உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். கோபாலு, கோபாலு, இங்க வாடா. சொல்லுமா, என்ன விஷயம்? டேய், மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம சாயங்காலம் எல்லாரும் கோயிலுக்கு போலாம்டா. சரிம்மா, சுமதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம். அவ சரின்னா நம்ம சாயங்காலம் போலாம். சரிடா, சரி, நீ சுமதி கிட்ட ஒரு வார்த்தை கேளு. பாத்தியா, இப்பவே அவன் அண்ணி பேச்சுதான் அவன் கேக்குறான். நாளைக்கு நீ இங்க வந்து உட்காந்துட்டா, நாளைக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தான் நீ இருப்பியே தவிர்த்து இந்த வீட்டு மகாராணியா நீ உன்னால இருக்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயம், சண்டை சச்சரவு எல்லாமே எல்லா குடும்பத்திலயுமே நடக்கிறது தான். லாபமோ நஷ்டமோ, நீ உன் புருஷன் கூட இருக்கிறது தான் உனக்கு கௌரவம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். நீ விட்டு கொடுத்து போனா அவரும் விட்டு கொடுத்து தான் போவாரு. அதனால வாழ்க்கையை விட்டு கொடுத்து போ, சரியா? இதனால லாபம் உனக்கு தான். சந்தோஷமா இரு, போயிட்டு வா. சரிம்மா, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிட்டுமா.